வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதம் ரெடி தான் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா, எப்போதும் சாதம் குழம்பு அப்படின்னு சாப்பிட்டே நம்ம போர் அடித்து போயிருக்கோம். அதுபோல் நேரங்களில் இது போல் ஒரு வெரைட்டி ரைஸாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். வாங்க இப்போ அந்த சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 போல் பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து இது என்னோடய காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் சேர்க்கக்கூடிய மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இதை கூட நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழைகளை வந்து நல்லா ஒரு 2 கொத்து அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதுவும் கூட இந்த சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு சேர்த்து நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடுறேன். உப்பு சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம், ஓரளவுக்கு அது மசியக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாக்கா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது மசிஞ்சிருச்சு, அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு இதோட தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துட்றேன். கடுகு கொஞ்சம் நல்லா வெடித்து வந்துட்டோம். அதன் கூட கொஞ்சமாக வந்து உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா வந்து வெடித்து வந்துருச்சு. இதன் கூட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இந்த சாதம். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு. அதன் கூட கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி விழுதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. ஒரு அந்த எண்ணெயோட சூட்டில் ஒரு 2 நிமிஷம் வந்து இதை வதக்கினாக்கா போதும். இப்போ நம்ம வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துறேன், அதனால் நான் இப்போ இந்த சாதத்துக்கு வந்து உப்பு சேர்க்கலை. நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு சப்போஸ் பத்தாது போல் இருந்துச்சுனாக்கா இதுக்கு மேலே வந்து நீங்கள் உப்பு கொஞ்சமாக தூவி அந்த சூடான சாதத்தோடு கலக்கும்போது உப்பு வந்து கரெக்டாக வந்து நமக்கு சரியாக வந்துடும். இப்போ இதன் கூட கொஞ்சம் போல் வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு இது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டாக்கா முந்திரி கூட சேர்க்கலாம், குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதா இருந்தால். பட் வந்து பெரியவங்களுக்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் இது போல் வேர்க்கடலை தூவிட்டிங்கனாக்கா ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுவும் கூட ஒரு காரமான ஒரு வறுவல் வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.